ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு சாம்பாருங்க. இட்லி சாம்பார் தான் இன்றைக்கி. பாருங்கள், தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு தான் வைக்க போகிறேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 6 தக்காளி, மீடியமான சைஸு தான், ஒரு 5 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா தான். இப்போ பருப்பு க்ளீன் பண்ணி வந்துடலாம். தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டேன். அதான் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். நான் இப்போ வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு கட் பண்ணி வந்துடுறேன். அதுக்கு தக்காளிலாம் போட்டுக்கிறேன். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல்லேருந்து பசங்க வர சொல்ல கூட சட்டுன்னு செய்யலாம். ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் சட்டுன்னு எடுத்து போட்டு கொஞ்சமாக பருப்பு போடணும், தக்காளி கொஞ்சம் நிறைய போடணும், போட்டு செஞ்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிட்ற கூட 4 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ரொம்ப விசில் வேணாம். இது ஒரு 2 விசில். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு விசில் வருமோ பார்த்துக்கோங்க. எங்களது 2 விசில் போதும். இன்னும் உங்களுக்கு ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பருப்பு வேகணும். இப்போ விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெந்துச்சுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்க, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சா பாருங்கள், நல்லா வெந்துக்குது. எடுத்து காட்டுறேன். சரிங்க, பார்த்தீங்களா, நல்லா ஒன்று போல் வெந்துருக்கு. இப்போ மத்து போட்டு நம்ம கரைஞ்சிடலாம். நீங்கள் பருப்பு சட்டி இருந்தால் கூட கரைஞ்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சிட்டு நம்ம வெறும் கருவேப்பிலை கொஞ்சம் சீரகத்தை தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வேறு இதுக்கு எதுவும் போடலை. ஆனால் சூப்பராக இருக்கும் சாம்பார். தக்காளி நம்ம நிறைய போடுறதுனால டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம புளி ஊற்ற வேணாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையெல்லாம் கடாய் வச்சிடறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்லாம் நிறைய ஊற்றுவானா நம்ம. ஏன்னா நம்ம தாளிக்கு போகிறோம்ல. தாளிப்புன்னா நம்ம கம்மியாக தாளிச்சிக்கலாம். வதக்கணுன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்து. ஏன்னா இப்போ சாம்பார் கொஞ்சம் தான் வைக்கிறோம். சீரகம் 1/4 ஸ்பூன் போடுறேன். சீரகம் போட்டால் நமக்கு நல்லா ஜீரணம் ஆகும், நல்லா டேஸ்ட்டாக வரும் சாம்பார். பருப்பு விஷயம் எது போட்டாலும் நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும். இது பூண்டு தான் நான் நல்லா தட்டி வச்சேன். காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா தாளிப்புக்காக போட்டுக்கிறேன். இது வதங்கினா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு செஞ்சுக்கலாங்க. நம்ம ஒரு சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும். அது இட்லி தோசை எதுனாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி இட்லிக்கு தான் செய்கிறோம். அது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார். அவ்வளோதான், ஊற்றி வச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு சும்மா கொதிச்சா போதும். உப்பு போடுறேன் நான். இது பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு தான் போடுறேன். உங்களுக்கு உப்பு கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் இது கம்மியாக தான் இருக்கும். வேணால் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் தண்ணி மட்டும் கலக்கி ஊற்றிக்கிறேன். வேறு எதுவும் நான் இதில் போடலை. நல்லா சாப்பிட்டாலும் கொதிக்கிட்டோம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுறேன். அதெல்லாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க. பின்னி ரவை போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் சாம்பார் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். சாப்பிட நல்லா ஒரு உடம்பு முடியாதவங்க கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதான் நல்லா கொச்சி வரட்டும். அவ்வளோதாங்க. இதே சாம்பார் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.